Hi everybody. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? Okay, I will coming from this mimicry performance. என்னப்பா பொண்ணுக்கு மட்டும் தான் கத்துறீங்க, பசங்கள அமைதியா பண்றீங்க. காலேஜ் வந்து தங்கமான பசங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்ல? அது மாதிரி தங்கம்னா என்ன, ஏன் அதுக்கு பேர் வந்தது? ஏன் அதுக்கு பேர் வந்தது? தங்கம் வந்து ஃபர்ஸ்ட் பாறையா இருக்கும் இல்லையா? பாறை வந்து அது கெமிக்கல் எல்லாம் போட்டு பிரிச்சு எடுக்கும் போது அழுக்கெல்லாம் வந்து மேல வந்துடும், கீழே என்ன தங்குதோ அது மட்டும் தான் தங்கம். அதனாலதான் அதுக்கு தங்கம்னு பேர் வந்தது. இப்ப வந்து என்னோட பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் இல்ல, இந்த கல்ச்சரல் முடிஞ்ச வரைக்கும் இங்க எத்தனை தங்கம் தங்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். கான்செப்டுக்கே நம்ம போல பாத்தீங்கன்னா என்னத்துக்கு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மிமிக்ரி. அது எனக்கு தெரியாதுன்னு சொல்றீங்க. ஓகே, என்ன கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் சினிமா நட்சத்திரங்கள் அவங்க வந்து வீடு பார்க்கறதுக்கு வராங்க. சொன்னரா வந்து நம்ம வினய் சக்கரவர்த்தி இருக்காரு, அவருக்கு பையனா வந்து ரகுவரன் இருக்காரு, அவருக்கு அண்ணனா வந்து VS ராகவனா சிவாஜியா இருக்காரு. அப்புறம் இப்ப இருக்கிற ஆக்டர்ஸ் எல்லாம் வந்து வீடு பார்க்க போறாங்க. அந்த சீன் எப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். ஓகே, சிவகார்த்திகேயன். ஓகே ஓகே, என்ன சொல்ல மாட்டீங்களா? ஃபர்ஸ்ட் ரகுவரன் இருக்காரு. ஓகே, எதுக்கு என் வீட்டுக்கு வந்து வாழ்ந்துருக்க வெளில போயிடுவாங்க. எந்த நாயனை கையில சொல்லுவான் சாவர வரைக்கும் நானே சொல்லிப்பேன். எந்த நாயை நம்பி நான் இல்ல. போட்டு வசதி கோயில் வசதி பண்ணிருக்கேன். கொலைய பத்தி பிரச்சனை வையா பாம்புல வச்சிருவாங்க. ஏதாந்தாலும் எங்க அப்பா கிட்ட பேசுங்க. ஏதோ வீடு பக்கத்துக்கு வராங்களா, அதுக்காக என்ன ஹவுஸ் ஓனரா நடிக்க சொல்றாங்க. அது யார் யார் வரன்னு பாக்கலாம். அடுத்தது யாரு? வாக்கண்ணு அன்போட காதலர் நான் கடலாசி. யூனிட் டெஸ்ட் ஏதோ வச்சுங்க. என்ன பாட்டு பாருங்க, நீ தானே சூப்பர் சிங்கர் செலிபிரிட்டி. அந்த பொண்ணு பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன கொஞ்சம் ப்ரே பண்ண விடுங்க ப்ளீஸ். எலெக்ஷன்ல தோத்த மாதிரி இவ்வளவு டென்ஷன் ஆகுற என்ன சார்? சூப்பர் சிங்கர்ல ஓட்டு போற அக்கறை நம்ம ஊர் எலெக்ஷன்ல போட்டாலே நம்ம நாடு முன்னேறும். இது பாதி பேருக்கு புரியதில்லை, தெரியதில்லை. அது ஒடுக்கண்ண நம்ம காலேஜ் பசங்களா அதெல்லாம் தெரிஞ்சுப்பாங்க. நீங்க வந்து கிளம்பு. அடுத்தது யாரு? பாப்பா திரிக்கலமும் நாளைக்கு வச்சுக்கலாம். இப்ப தப்பா வச்சிருக்கீங்க. அதெல்லாம் வந்து கண்ண அதெல்லாம் பப்ளிசிட்டி பண்ணாத. நீ வேலை பார்க்கறியா இல்ல படிப்பை பார்க்கறியா? நீ 4 மாசமா கும்பல பத்துனுறேன். 5 மணி கொலம்புற டைம் எங்க போறீங்க? மூலையில லேட்டா சொல்லாத அப்புறம் தான் போய் நிப்பேன். குமரே அப்பேனாச்சு என் கண்ண எதிர் வீட்டுல தானே இருக்கு. ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுற? ஏனத்தான் பண்ண வேண்டியதானே? ஏனத்தான் பண்றதுன்னா அசைன்மெண்ட் கிடைச்சுனா ஐயோ பசங்க செலவுப்பாங்க, பசங்க பொண்ணுங்க செலவுப்பாங்க. வேணாம் வேணாம். ஆனா நீ கார்த்திகை தீபம் குமரா வீட்டு வசல அதோட அடினது. நான் நேரம் எங்க அம்மா அந்த போய் அம்மா அம்மா குமரா வீட்டு வசல வேலை கும்பிடுமா நம்ம கம்பெனிங்க என் கண்ண அசைன்மெண்ட் பத்தி எல்லாம் பேசுற. நீங்க ஸ்டூடெண்டா? நிறைய ஸ்டூடெண்டா? அப்படின்னா நான் சொல்றேன் கண்ணு ஸ்டூடெண்ட் நான் என்னன்ட்டு. அமலா பால் பார்க்க வேண்டிய வயசுல ஒருத்த எக்ஸாம் டைம்ல ரஜினி படம் பார்த்தா அவன் தான் கண்ணு ஸ்டூடெண்ட். 10 நிமிஷம் லேட்டா அவன் தான் மேல கை வச்சா கூட பொறுத்துப்பான். ஆனா அட்லன்ஸ்ல கை வச்சா பொறுத்துக்கவே மாட்டான். என் கண்ண உனக்கு எல்லாம் ஓகே தானே? ஓகேன்னா நான் வந்து வீட்டுல வந்துரு. நான் பெரிய கோவத்துக்கு அந்த கிள்ளி விழுவன் சார் ஜி மாதிரி கேள்வி கச்சா அவனை அச்சு மூவி வச்சு அப்படியே அப்படியே போறேன் சொல்லிட்டேன். எனக்கு என்ன உனக்கு வீடு கன்ஃபார்ம், நீங்க இது போ. அடுத்தது யாரு? அக்கண்ணு யாருன்னா கேட்டீங்களா?
பார்த்தா அமைதியா இருக்கும். வெள்ளப்படா யாரா நீ? நான் தான் மரியா. அடிச்சி கொஞ்சம் புரியா, நீ யாரு அதெல்லாம் புரியா? புல்பல்ல நானே பச்சோம், எங்க அண்ணன் நல்லா பச்சு நிறைய மாடு வாங்க சொல்லிட்டு எங்க அப்பா 4 மாடு வாங்கி சொந்த மாதிரி விட்டு கொண்டு விட்டாங்க. என்ன பண்றது? படிப்பே வரல, ஒன்னே 4 காசு கட்டிட்டு விட்டாங்க. படிப்பே வரலன்னு கேட்டேன். என்ன பண்றது? இந்த பசங்க பண்ற வேலையை பாருங்க. மாங்க கிளாஸ் எல்லாம் மாஞ்சி மாறி தூக்கிட்டு கடைசி 10 நிமிஷத்துல ஃப்ரெண்ட் சொல்லி கொடுத்து பார்த்தாங்க. அதானே இதாவது பரவாயில்ல. ஸ்கூல் படிக்கும் ஸ்கூல்ல டவுட் கேட்டா காலேஜுக்கு போ, அங்க சொல்லி தரோம்னு சொன்னாங்க. காலேஜ் வந்து டவுட் கேட்டா ஏன்டா நீ ஸ்கூல்லயே படிக்காம அதெல்லாம் கூட உனக்கு வீடு நான் தரேன், நீ கிளம்புக்கிறேன். வீடு தந்தாலும் பரவாயில்ல, ஹாஸ்டல்ல போனேன் அங்கேயும் ஹாஸ்டல்ல போய் கலக்க வேண்டியதானே. நான் என்ன கலகுது? கேண்டீன்ல சாப்பிட்டா 1 வயசு கலகுறேன். அடுத்தது யாரு? தம்பி மழை வாங்கணும், கத்துறா சொல்லிட்டேன். நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டா சொல்லுங்க, என் கையில நானே பிரியாணி செஞ்சு போறேன். எனக்கு கண்ணு நான் நல்லா இருந்து பிடிக்கலையா? ஏறி போறோம். திருப்பதினா நீ மட்டும் இல்ல, யார் போனாலும் ஏறிதான் போனோம். இல்ல ஐயோ அண்ணா இந்த மாதிரிலாம் பேசாதீங்க, நான் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கூட தான் தங்க போறேன். கண்ணே அந்த ஸ்டூடெண்ட்டுக்குள்ள தங்கறது இருக்கட்டும், அந்த பையன்லாம் நம்பவே முடியாது கண்ணு. எப்ப என்ன பண்ணுவேன்னு சொல்ல முடியாது. என்ன போது இந்த பையன்லையா சொல்ற? பேஸ்புக்ல போட்டோ போட்டா முதலை போறாரு, நம்ப பயிலுதா? கிளாஸுக்கு லேட்டா இருந்தா கண்டஸ்ட் போறாரு, நம்ப பயிலுதா? ஏன்னா மூசு மாரி பசங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்க முட்டா பயிலுதா, நாங்க முட்டா பயிலுதா. அண்ணா சாரிண்ணா, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா? சாப்பிடலாம் சொல்லுங்க, நானே பிரியாணி செஞ்சு போறேன். தரப்பு நான் இப்பயே போயிடறேன். என் கண்ண வந்தவனே அவரையும் அனுப்பிட்டேன். உனக்கு என்னதான் பிரச்சனை? சரி விடலாமா? பக்கத்துல உள்ளாமா? என்னதான் பிரச்சனை? என் கண்ண செஞ்ச பிரியாணி நீ சாப்பிட்டியா? நீ போக்கண்ணு. அடுத்தது யாரு? வந்து இன்னொருத்தர் ஒண்ணுல வாக்கண்ணு. அடுத்த சூப்பர் ஸ்டார் குடியிருக்கும் வணக்கத்தை உள்ளாம இருக்கிறிய வாங்க நான் தான் கொடுத்தியா? ஆளுமே தவற கணக்கு என்ன சொல்ற? ஒரு நிலவும் புரியல. பார்க்கறதுக்கு செம்ம அழகா இருக்கிறீங்களா? என் கண்ணி இப்பெல்லாம் போய் சொல்ற, எதை வச்செல்லாம் அப்படி சொல்ற? நீ கேரள ஆண்களின் தலைமுடி மாறி வெட்டியும் கட்டாமலும் கதிரையும் கதிராமலும் மொத்தத்துல நீங்க ஒரு கவிதை. எனக்கு என்ன நீ முன்னாடி டான்ஸ் தான் ஆடுன்னு சொன்னாங்க, இப்ப கவிதைலாம் இல்லையா? எவ்வளோ பண்றோம், இது பண்ண மாட்டோமா? என்ன பண்ண நான் பண்ணுவேன், ஏதோ கொஞ்சம் பாட்டு போறான்னு சொல்றாங்க. எனக்கு நீ நல்லா நடிகர் யாருமே சொல்ல மாட்டாங்களா? பாட்டு வந்து பாடி அடிப்பல பண்ணி பாத்தியா? பாடத்துக்கு பிராக்டிஸ் பண்ணி பாத்தியா? நான் காலெல்லாம் சிங்கம், கடலாம் சுறா, காற்றுல சூறாவளி, தும்மா சுத்தி சுத்தி அடிப்பேன். இப்படியே பேசிதான் உங்க செப்பாலே இருப்பேன். பாசத்துக்கு முன்னாடிதான் நான் பணி, பகைக்கு முன்னாடி வெளில போக்கணு. அடுத்தது யாரு? சொல்லுங்க. நீங்க வா,
சுப்பிரமணியபுரத்துல இருந்து நான் வரேன். நான் கோவால இருந்து அப்படியே மாட்டு வண்டி பிடிச்சு அப்படியே வருவேன். நீ போயெல்லாம் சொல்ல இல்ல உண்மையான கோவால இருந்து மாட்டு வண்டி பிடிச்சுதானே வரேன். இங்க பாருங்களேன், சாமி கண்ணுல ஐஸ், சாமி கண்ணு குத்திருச்சுல என்ன கண்ணு சொல்ற ஒரு இளவும் புரியல. சாமி கண்ணுல ஐஸ், சாமி கண்ணு குத்திருச்சுல அப்படியா இருக்கண்ண. உன் கண்ணுல யாரும் குத்தலையா? வேற சுந்தர தான் முடிஞ்சோம், இந்த செங்கல் கூட முடிச்சா வேற கனிமணி தான் முடிஞ்சோம். இந்த உழைப்பால உலகமே மாறி இருக்கு. என் கண்ண நீ மட்டும் மாறவே மாட்டியா? எப்ப பத்தல ஏ பேசிருக்க நீ போக்கண்ண. அடுத்தது யாரு? அப்பா. எல்லாருக்கும் எனக்கு தாத்தா சூர்யா பேசுறேன். ரொம்ப பெருமையாக இருக்கு. கலைஞர் நடிக்கிற இது எங்க அப்பா பத்தி சொல்லியா விடுவோம். எங்க அப்பா ரவகுமார் நாய சிவகுமார் ரசம் சாப்பிட்டதால ரவகுமார் வந்துச்சு. எங்க அப்பா சிவகுமார் பத்தி சொல்லியா விடுவோம். அதுக்கு முன்னாடி நான் கேட்கிற கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் பண்ணுங்க. அப்பதான் நீங்க எங்க வீட்டு அவர் சொல்லுவாரு. எப்ப பார்த்தாலும் எங்க போனாலும் கேம்ன்ட்டு உனக்கு ஒரு வேலையே இல்லையா? ஒரு கோடி கோடியில விட்டு போயிருக்கீங்க. ஓட்டு வீட்டுல இருப்பா, ஓட்டு பிடிச்சி போட்டு பல்ல அடிச்சா சுத்தி இருக்கலாம் சொந்தக்காரவன், பக்கத்துல இருக்கலாம் பங்காளிவன். அடுத்தது யாரு? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தாத்தாவுக்கு ரியோ என்ன பேசிட்டு தெரியலையா? நீ டாபிக் பாத்தீங்கன்னா சமையா போயிருக்கீங்க. அதுல டெய்லி ஒரு டாபிக் ஒன்று எடுக்கீங்க. அந்த டாபிக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆமா இன்னைக்கு வந்து நம்ம லவ் வச்சுக்கலாம். லவ் வந்து பாத்தீங்கன்னா பார்க்கும்போது சப்போ ஜெல்லாம் அவங்க, ஆனா உண்மையில அவங்க கஷ்டப்படுறது அவங்கதான். உண்மையான சப்போ ஜெல்லாம் நம்ம தான் யா இருந்தாலும் நடுவில் வந்து பாடிருப்பா இல்லையா? அது சிங்கிள் இருக்கு. அதுல வந்து டபுள் தான் வந்து கரெக்டா பொருத்தமா இருக்கும். அவா ஐயோ இன்னைக்கு வரை இட்டானே தெரிய என்னடா அடி நிலவரத்தோட நல்லா பண்றது சொல்றாரு. தேங்க்யூடா கேட்டுப்பா. நல்லா பண்றது சொல்றாங்க. எல்லாத்துக்கும் வெள்ளம் சொல்லணும். அவா ஐயோ பண்றது. அப்புறம் நீ ஹாட் டாபிக் போன என்ன சொல்லி பேசினா நம்ம தலை வந்து ஒரு குட்டி சிக்க போடுறது. இது பாத்தீங்கன்னா 20 வருஷம் கழிச்சு தலை பின்னாடி எவ்வளவு பேர் போறாங்களோ அதெல்லாம் நம்ம தெரிய தேவையில்லாத யோசிப்போம். அதெல்லாம் அடுத்தது என்னன்னு சாங்கா கலர் சாங். ஓகே இது சூப்பரான ஒரு சாங் வந்து பாட்டுக்கு என்ஜாய் பண்ணுங்க. ஓகே கடைமுடி கல்விலவா? சோ ஓகே சோ கூடுறதுக்கு நேரம் வச்சு ஓகே கடைமுடி கல்வி நேரம் வச்சு நீங்க எல்லாரும் பார்த்து வந்து எங்க சொல்ல சொல்லுங்க. இது கூட திருத்து வந்து 4வது வரையும் அப்பா டாடா பை பை. கடையை கிளம்பு விட்டு கிளம்புறானே நம்ம எல்லாம் ஏன் கிளம்ப கூடாது? கிளம்புவோம். நாயா யாராவா கிளம்புற கல்யாணம் நினைச்சு கிரகப்பிரவேச வீட்டுக்கு போயிட்டாரு. போன இடத்துல ஒரே பசி, ஒரு விஷயம் சொல்ல சொல்லிட்டு உட்கார்ந்த இடத்துல கார சட்னி இலையில விடானா சலையில எல்லாம் ஊத்திட்டான். அப்புறமா அதெல்லாம் கிடைச்சிட்டு இன்னொருத்தரை கூப்பிட்டு வடைய வைடான்னு சொன்னேன். தொடையிலே கொதிக்க சாம்பார் ஊத்தி இது எல்லாம் பரவாயில்லன்னு சொல்லிச்சு. பகவான் என்ன சொன்னார்னா சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டான். நானும் அவசரம் கேட்டேன். போன இடத்துல அவசரம் ஒரு வார்த்தை கேட்டுட்டான். வீடு வாங்கி யாரும் இல்ல பேசிய சாவடிக்க வேண்டியா அப்படின்னு. இந்த மாதிரிலாம் பேசுறேன் நீதான் அடுத்த சிஎம் கண்ணு நான் உங்க ஓட்டு போடுறேன். தேங்க்யூ ஃபார் ஆல். இவ்வளவு நேரம் உட்காந்து ரசிச்சதுக்கு. அப்புறம் கிடைக்குமா தெரியல. தேர்ட் இயர் படையில முடிஞ்சிச்சு. அவர்தான் கல்ச்சரல்ஸ் வந்து என்னோட டேலண்ட வெளிப்படுத்தினா. இனிமே அந்த காலேஜ்ல ஓகே உங்களுக்கு இருக்கிற டேலண்ட் எல்லாம் நீங்க வந்து இங்க பண்ணணும். இந்த அண்ணனோட அன்பான வாழ்த்துக்கள்.